நெல்லி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி போற்றி போற்றி. மனுமுறை கண்ட வாசகம், வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம். மனு யார்கிட்ட கொடுப்போம்? நம்ம ஏதாவது நம்மளுக்கு குறைனா ராஜா கிட்ட நம்ம மனு கொடுப்போம். நம்ம அந்த குறையை தீர்த்து. நம்ம வள்ளல் பெருமானார் அவர் யார்கிட்ட கொடுக்குறாருன்னா நம்ம சுவாமி நடராஜர்கிட்ட அவர் முறையிடுறாரு. மனுமுறை கண்ட வாசகன். அவர் 45 பாவங்களை எந்த பாவமே செய்யலை இருந்தாலும் நம்ம வள்ளல் பெருமானார் சுவாமிகிட்ட நடராஜர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி அவருக்கு நம்மளுக்கு அந்த உபதேசம் நம்ம சொல்கிறார். 45 வரிகளை சொல்கிறார். தினம் இந்த 45 வரியை நம்ம படித்தோம்னாவே போதும். இந்த 45 வரிகளை நான் இந்த பாவம் செய்தனோ, நான் இந்த பாவம் செய்தனோ அப்படின்ட்டு தன்னைத்தானே அவர் கேட்டு குறிப்பிட. அவர் கேட்கல, நமக்கு இதை உணர்த்துறார் வள்ளல் பெருமானார். முதல் வரி மனுமுறை கண்டக வாசகம். நல்லோர் மனதை நடுங்க செய்தணும், நல்லோர் மனதை நடுங்க செய்தணும். ஒரு நல்லவங்க இருப்பாங்க, அந்த ரொம்ப யாருக்குமே அவங்க எந்த தீங்குமே செய்யாதுங்க, யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க. அவங்க மனசை நோகடிச்சா அது பாவத்துலேயும் பெரிய பாவம்னு சொல்கிறார். அதான் நல்லோர் மனதை நடுங்க செய்தணும். பாவத்தில் பெரிய பாவம் என்னென்னா ரொம்ப அன்பானவங்களை அவங்க எந்த விதத்துலேயும் அவங்க நல்லோர் மனசை அதை நடுங்க வைக்கக்கூடாது. அந்த பாவத்திலே பெரிய பாவம் அப்படின்னு அந்த ஒரு பெரிய பாவத்தை அதை நமக்கு சொல்கிறாரு. அடுத்து நட்டாற்றில் கையை நழுவ விட்டேடும். கூடவே இருப்பாங்க எப்போவுமே. நான் இந்த ஒரு கோயில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுவாங்க. கடைசி வரை நான் அந்த கோயிலில் நான் உனக்கு திருப்பணியில் கூடவே இருக்கேன்ப்பா, எதுவாக இருந்தாலும் நான் கூடவே நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்குள்ளே ஏதாவது மன வருத்தாயி அந்த வேலையிலேருந்து கோயில் திருப்பணிலேருந்து விலகிடுவாங்க. அப்போ எப்படி இருந்தால் நடு ஆற்றில் கை விட்டு போனால் அவங்க எப்படி இருக்கும், அதுதான் நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ வலிய. அடுத்து 3வது சொல்கிறாரு, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனும். அவங்க ஒன்றுமே செய்திருக்க மாட்டாங்க, எந்த தப்புமே செய்திருக்க மாட்டாங்க, அவங்க சிவனேன்னு இருப்பாங்க, எந்த ஒரு இதுவுமே. அவங்கள போயிட்டு வலிய சண்டை போடுறது. அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஒரு சொல்லுவாங்கல்லவா, சண்டைன்னா ஒரு பார்க்குறவங்க வேடிக்கை பார்ப்பாங்க, அது போலலாம் இல்லாமல் அப்படியெல்லாம் இவங்க நினைக்காம வேணும்னே அவங்கள அன்பாக இருப்பாங்க. அவங்கள வேணும்னு சண்டை போட்டு வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்துடும். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், 4 பேர் வேடிக்கை பார்க்கும்போது அந்த மனசு அந்த துன்பம் நான் பண்ணேனான்னு கேட்குறேன். வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனும், வரவு போக்கழிய வழி அடைத்தேனும். வரவு போக்கழிய வழி அடைத்தேனும்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்கன்னா. அப்போது சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இல்லை சொந்தக்காரங்களும் சரி இல்லை பக்கத்து வீடும் சரி, அப்போது அந்த வழியை அடைச்சிடுவாங்க. அவங்க வீட்டிலே ஒரு இறப்பு நடக்குது, அந்த வழியில் கூட அந்த சடங்கு கூட எடுத்துன்னு வரக்கூடாதுன்னுவாங்க, அந்த சடலத்தை கூட. வரவு போக்கழிய வழி அடைத்தேனோ, இந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்லுவார். தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ அப்படின்னு சொல்கிறார். தானம் கொடுப்போர், இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை மூலமாக நம்ம போயிடலாம். இந்த கதை நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதை ஏன்னா இந்த வார்த்தைக்கு இது பொருந்தும். தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனும். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பார்த்திங்கன்னா தினம் அன்னதானம் பண்ணினே இருப்பார். அவருக்கு குழந்தையெல்லாம் இல்லை. அவர் இருக்கிற சொத்தை நம்ம என்ன பண்ண இனி இல்லை, நமக்கு எந்த குழந்தை இல்லை, குழந்தை செல்வம் இல்லை. அப்போது அடியாருங்களுக்கு மக்களுக்கெல்லாம் அந்த ஜீவகாருண்யன்ற அந்த சாப்பாடு தினம் சாப்பாடு போட்டுன்னு இருக்காரு. சாப்பாடு தினம் எவ்வளோ 1000 பேருக்கு தினம் சாப்பாடு போடுறாரு. அப்படி சாப்பாடு போட்டுன்னு இருக்கும்போது அந்த மேலே என்ன பண்ணிங்கன்னா கருடனுக்கும் பாம்புக்கும் சண்டை அந்த பாம்புனா அந்த விஷத்தை கக்கிடுது. கருடனை அந்த பாம்பு வரும்போது அந்த விஷம் பட்டு அந்த சாம்பார் கொதிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாம்பாரில் விழுந்துது. அந்த சாம்பார் ஃபுல்லாக விஷமாகிடுது. இது யாருக்குமே தெரியாது. அந்த சாம்பார் சாப்பாடுறவங்க பந்திக்கு போகுது. சாப்பிட்ற ஒரு பந்தி ஒரு 200 பேர் முதல்ல உட்காடுறாங்க. அந்த 200 பேர் அந்த சாப்பாடு சாம்பார் சாதம் சாப்பிட்டோன்னா அது விஷம் இல்லவா, அது அந்த 200 பேர் இறந்துடுறாங்க. அப்படியே அந்த சாப்பாடு போட்ட அந்த ராஜாவுக்கு ரொம்ப நடுங்குது.
இவ்வளோ நாளாக சாப்பாடு போடணுன்னா எப்படி இந்த நடந்தது அப்படின்ட்டு நடுங்குறாரு. அப்படியே எப்படி இந்த தப்பு நடந்ததுன்ட்டு பார்க்குறாரு. அப்போது உடனே சித்திரகுப்தன் சுவாமிகிட்ட கேட்குறாரு, சுவாமி இப்போது நான் வந்து கணக்கு எழுதுறோம். ஏன்னா பாவ புண்ணிய கணக்கு எழுதுறது யார்? நம்ம சித்திரகுப்தன் தான். அந்த பாவத்தை யார் மேலே எழுதுறது அப்படின்ட்டு சுவாமிகிட்ட அவருக்கே புரியல. அந்த பாவ கணக்கை யார் மேலேன்னா சிவபெருமான் கிட்டே கேட்குறாரு. ராஜா மேலே எழுதுவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அந்த பாம்பு மேலே எழுதுவா, இல்லை அந்த கருடன் மேலே எழுதுவான்னு கேட்குறாரு. உடனே சுவாமி சொல்கிறாரு சிவபெருமான், டேய் அந்த ராஜா எவ்வளோ நல்லவன்டா, தன்னோட சம்பாத்தியம் வருமானம் இனி வந்து 4 மக்களுக்கு எல்லாரும் சாப்பிட்டோம், ஜீவகாருண்யம் சாப்பாடு போடுறான், அவன் பசி துன்பத்தை போக்குறான், அவன் மேலே போயிட்டு இந்த பாவத்தை போடணுன்னு நினைக்கிறேடா, ராஜா மேலே எந்த தப்பும் இல்லைடான்றார். சரிங்க சுவாமி, அப்போது இந்த பாம்பு மேலே போடுவான். அந்த பாம்பு தன் உயிரை காப்பாற்றிக்க கருடன்கிட்ட போராடிச்சு, அந்த பாம்பு மேலேயும் எந்த தப்பும் இல்லைடான்றார். அப்போ சுவாமி கருடன் மேலே போடுவான்றார். கருடன் மேலே எப்படி? தன்னோட பசிக்கு இறை தேடிச்சு, அந்த கருடன் மேலேயும் தப்பு கிடையாது. ஏன் சாமி ராஜா மேலேயும் வேணான்றீங்க, கருடன் மேலேயும் வேணான்னு சொல்கிறீங்க, பாம்பு மேலேயும் பாவம் போட வேணான்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த பாவத்தை யார் கணக்கில் தான் எழுதும்? இந்த கணக்கை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைன்ட்டு சுவாமியே சொல்கிறார் சிவபெருமான் சித்திரகுப்தன்கிட்ட. சித்திரகுப்தனும் என்ன பண்ணுறாரு, இந்த கணக்கை ஒத்தி வைக்கிறார். கொஞ்ச நாள் ஒரு பல காலம் ஒரு 6 மாதம் ஆகுது. அந்த 6 மாதம் வரையும் இந்த ராஜா வீட்டில் யாருமே சாப்பிட போகல. ஏன்னா ஒரே ஸ்பாட்லேயே ஒரு 200 பேருக்கு இறந்துட்டாங்கல்லவா, அந்த பயத்தில் சாப்பிட போல. ஆனால் இந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். அவர் மனம் வந்து தான் அதை செஞ்சார். அவருக்கே இன்னும் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியாது. அப்போது இப்போ என்ன பண்ணுறாரு ராஜா, என்ன பண்ணுறாரு, முதல்லலாம் சாப்பாடு பரிமாறும் போது வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் ராஜாவும் ராணியும் சாப்பிடுவாங்க. இப்போது நாம் சாப்பிட்டுட்டு நாம் உயிரோடு இருக்குமா, ஏன்னா இந்த சாப்பாட்டில் எப்படி விஷம் வந்து இன்னும் தெரியாது, அதனால் நாம் முதல்ல சாப்பிட்டுட்டு அப்போது வரவங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜாவும் தன்னோட மனைவியும் சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டுட்டு அடியாருங்களும் பக்தர்களும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. அப்படி கொஞ்ச நாள் பழையபடி 100 பேர் அப்படி 200 பேர் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழையபடி ராஜாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, பழையபடி அன்னதானம் போயின்னு இருக்குது அப்படின்ட்டு. அப்போது ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த வழியாக 3 ஜென் துறவிங்க வராங்க. துறவிங்க வந்தோடனே கேட்குறாங்க, அங்கே ஒரு பாட்டி வந்து ஒரு வழியில் வந்து ஒரு சின்னதாக கடை வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி இங்கே தினம் ஒரு அன்னதானம் போடுவாராம் ஒரு ராஜா, அவர் வீடு எங்கே இருக்குன்ட்டு. ஓ அந்த ராஜா வீடாப்பா, அதோ இப்படி போய் திரும்பினீங்கன்னா அந்த பக்கமாக இருக்குப்பா அந்த ராஜா வீடு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி ரொம்ப நன்றின்ட்டு அந்த ஜென் துறவிங்க பாட்டிக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு அப்படி ஒரு 2 அடி தான் எடுத்து வைப்பாங்க. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, போங்க நீங்கள் ராஜா வீட்டில் சாப்பிட போகிறீங்களா, போயிட்டு உயிரோடு நீங்கள் திரும்ப போகிறதில்ல அப்படின்னா. உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்ப்பா அந்த ராஜா சாப்பாடு போடுவார், கூடவே விஷம் கலந்து சாப்பாடு போடுவார்ப்பா அப்படின்னுவார். உடனே இந்த ஜென் துறவிங்கள்லாம் அப்படியே சாப்பிடாமே அப்படியே திரும்பிடுறாங்க. இப்போது சுவாமி என்ன பண்ணுறாரு, கைலாயத்துலேருந்து சித்திரகுப்தனை கூப்பிட்றாரு. இந்த பாவ கணக்கை ராஜா மேலே எழுதணுமா, இல்லை கருடன் மேலே எழுதணுமா, இல்லை பாம்பு மேலே எழுதணுமான்னு கேட்டியா, இப்போ இந்த பாவ கணக்கு இந்த கிழவி மேலே எழுது. என்றோ செய்த தவறு அது வந்து யார் மேலேயும் தப்பு இல்லை, ராஜா மேலேயும் தப்பு இல்லை, பாம்பு மேலேயும் தப்பு இல்லை, கருடன் மேலேயும் தப்பு இல்லை. ஆனால் தானம் கொடுக்குறாங்க பார்த்தியா, அதை தடுத்து நிறுத்துகிறாங்க பார்த்தியா, அது யாராக இருந்தாலும் அந்த பாவம் அவங்கள போய் சேரும். இந்த கிழவி மேலே பாவத்தை போடு அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன புரியுது, தானம் யாராவது கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தர் 100 ரூபா கொடுப்பாங்க யாருக்கோ கூட, என்னப்பா 100 ரூபா கொடுக்குற, ஒரு 5-10 கூடாப்பா அப்படின்னு அந்த தானம் கொடுக்குற கூட தடுத்து நிறுத்தக்கூடாது. பாவத்திலே பெரிய பாவம் தானம் கொடுப்பதை தடுத்து நிறுத்துவது அப்படின்றாங்க. இதை நான் பண்ணேனான்னு இறைவன்கிட்ட கேட்குறாரு வள்ளல் பெருமான். அடுத்து சொல்கிறார், களவு செய்வோருக்கு உளவு செய்யணும், களவு செய்வோருக்கு உளவு செய்யணும். இப்போது அவங்க தப்பான ஒரு திருட்டு தொழில் செய்வாங்க, அப்போது அவங்களுக்கு திருட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நம்ம அதை நான் உளவு சொன்னேனோ, இந்த நான் பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா திருடுறதே ரொம்ப தப்பான விஷயம், அவங்களுக்கு நாம் துணை போனால் தப்பான அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா கன்றுக்குட்டி இருக்குது, அந்த கன்றுக்குட்டி முதல்ல எப்படி பசுவிலேருந்து பால் கறக்குன்னா
அந்த கன்றுக்குட்டிக்கு கொஞ்சம் பால் குடித்த பிறகு தானே அதை விட்டுட்டு அந்த கன்றுக்குட்டி அவுக்குற மாதிரி கயிறை அழுத்து விட்டுட்டு அதை கொஞ்சம் தான் அந்த தாய்கிட்ட இருந்து அந்த பால் குடிக்கும், உடனே இழுத்து கட்டிடும். ஏன்னா அந்த பாலால் இவங்க நம்மளுக்கு வருமானம் சேர்க்கலாமே அப்படின்ட்டு. அதுமாரி கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, இந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். அடுத்த பாவத்தை சொல்கிறாரு, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ. இது பாருங்கள் முக்கியமானது, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ அப்படின்றாரு. இப்போ ஏன்னா மரம் எப்படி, அந்த மரம் நல்லா வெயில் காயும், அப்படியே எப்படியே சித்திரை மாதம் வெயிலில் நடக்கவே முடியாது, அனலில் நெருப்பில் நடந்து வரும். அப்போது ஒரு மர நிழல் இருந்தோன்னே அப்பாடி, அப்போ தான் நம்ம நினைப்போம் வெயிலோட அருமை நிழலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வெயிலுக்கு ஒதுங்க அந்த மரத்தை அழிச்சிட்டா அப்போது அந்த ஒதுங்க முடியாதுல்லவா, அந்த பாவத்தை நான் செய்தேனோ, மரத்தெல்லாம் நான் அழிச்சிட்டணும் அப்படின்ட்டு அதை முறையிட்டு கேட்குறாரு வள்ளல் பெருமானை. அடுத்து நான் சொல்கிறாரு, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, அந்த மரத்தை விட்டு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பார் எப்படி மரம் மாரி நிற்குது பாரா, மரம் மாரி நிற்குது பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு 6 அறிவு, மரத்துக்கு 1 அறிவு தான். அந்த 1 அறிவு தாவரம் மரத்துக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா நம்ம மேலே மான நஷ்டம் போடுமா? ஆமாம், ஏன்னா மரம் இருக்கும் போதும் நமக்கு பயன் தருது, அது இல்லாத போதும் பயன் தருது. எப்படின்னா இருக்கும்போது காயாகவும் பூவாகவும் பழமாகவும் அத்தனை கொடுக்குது. அது இறந்த பிறகும் பாருங்கள், கட்டிலாகவும் நாற்காலியாகவும் மேஜையாகவும் பீரோவாகவும் நம்ம இறந்ததுக்கப்புறம் அது ஒரு எரிபொருளாகவும் நமக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மரத்தை பார்த்துட்டு மரம் மாரி நிற்குது பாரு, மரம் மாரி. அந்த மரத்துக்கண்டி பேசுகிற வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த மரம் நம்ம மேலே மான நஷ்டம் போடும். மரம்னா நாம் இறந்தால் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டோம். அந்த மரம் இருக்கும் போதும் சரி, அது விறகான பிறகும் சரி, எத்தனை பயன்பாடு அதில் உள்ளது அந்த மரத்துக்கு. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அருந்து போன செருப்புக்கு கூட ஒரு வீட்டில் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு செருப்பு வாங்குகிறோம். ஐயோ இப்போ இன்றைக்கி தான்ப்பா போனோம், அருந்து போச்சுன்ட்டு ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறோம். ஆனால் நம்ம உடம்புல அந்த உயிர் போச்சுன்னா இருந்து போன சடலத்துக்கு ஒரு நாள் மேலே இல்லை. எப்படின்னா சொல்லுவாங்க, என்னப்பா எடுத்துட்டாங்களா, இருக்கும்போது பேர், இறந்த பிறகு பிணன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, பாடி எடுத்துட்டாங்களாப்பா, என்னப்பா இன்றைக்கி எடுக்கிறாங்களா. அதுபோல் இந்த மரத்துக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த உயிர் போன பிறகு நமக்கு இந்த மரியாதை இல்லை. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மரம் போல் மக்கள் பண்பு இல்லைன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். மரத்துக்கு இருக்கிற தன்மை கூட நம்ம ஒரு தாரறிவு படைத்த மனிதனுக்கு கிடையாது. அந்த பாவத்தை சொல்கிறார். அடுத்து என்ன பாவம் சொல்கிறாருன்னா, தர்மம் பாராது தண்டம் செய்தேனும். தர்மம் பாராது தண்டம் செய்தேனும். இதை நமக்கு எப்படி விளக்குறாருன்னா, சில ரொம்ப வசதியாக இருப்பாங்க, ஒரு கல்யாண நாள், பிறந்த நாள், அதுமாரி ஏதோ ஒரு விழாலாம் கொண்டாடுவாங்க. அந்த விழாலாம் கொண்டாடுங்க, நம்ம தப்புன்னு சொல்லலை. வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா, தர்மம் பாராது. இப்போ அதெல்லாம் தேவைக்கு மீறிய செலவு தானே. இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஹோட்டல் போனோம், ஒரு மாலுக்கு போனோம், இப்போ பிறந்த நாள் கொண்டாடினோன்னா இப்போ ஒரு 10,000 செலவாகுதுன்னா அதில் ஒரு 5,000 குறைச்சி ஒரு ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு இல்லாதவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் உதவி கொடுக்கலாம். மெயினாக சாப்பாடு, பசித்த துன்பத்தை போக்கலாம் அல்லவா. அதான் தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, இந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்றாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, அடுத்து கலங்கி நின்றோரை காட்டி கொடுத்தேனோ அப்படின்றார். ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவங்க அதை தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க, அது தப்புன்னு தெரியாமல் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஐயோ, இந்த ஒரு உதாரணம் எப்படின்னா, பைபிளில் சொல்லுவாங்க பாவ மன்னிப்புன்னு கேட்பாங்க. அப்போது அந்த பாவ மன்னிப்பு அப்போது அந்த பாதிரியார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடும். அதுபோல் நாமக்கிட்ட ஏதோ ஒரு தவறு செய்து அந்த தவறை அவங்க சொல்லிடுவாங்க. அதை அந்த நபரை நம்ம காட்டி கொடுத்தா அது எவ்வளோ இது, அவங்க நம்மக்கிட்ட ஏதோ பகிர்ந்துக்கினாங்க, அந்த தப்பை நான் செய்தேனோ, கலங்கி நின்றோரை காட்டி கொடுத்தேனோ அப்படின்னு, இந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்ட்டு வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. அடுத்த பாவம் சொல்கிறாரு, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ. பசித்தோர் முகத்தை, இது ரொம்ப பஞ்சமகா பாதகம்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி நம்ம ஒரு கார்லேயோ பைக்லேயோ இல்லை நம்ம கூட ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்போம். பார்த்தினாங்க வாடிய முகத்தில் வள்ளல் பெருமானார் என்ன சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவார். அப்போது அந்த பசியில் வாடின்னு இருப்பாங்க. அவங்களோட துன்பத்தை பார்க்காம நம்ம அதை சாப்பிட்டுருந்தோம்னா அப்போ எப்படி இருக்கும், பசித்தோர் முகத்தை பாராதுன்னு இருந்தோம்.
ஏன்னா இது திருவள்ளுவர் சொல்லுவார், அற்றார் அழிப்பசி தீர்த்தால் அக்துரன் பெற்றான் பொல் வைப்பு புழி. ஒருத்தரோட செல்வம் எங்கே வைக்கணும்னு சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். ஒருத்தர் பணக்காரங்க அந்த பணத்தை சேமிக்க வைக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா மரப்பெட்டியோ இரும்பு பெட்டியோ கிடையாதான். ஏழைகளோட வயிற்றில் நம்ம அந்த சேமிப்பை சேர்த்து வைக்கணுமா. நாம் இறந்த பிறகு கூட சேமிப்பு வந்து அதுக்கு பின்னாடி அந்த சேமிப்பு அப்படியே இருக்குமா, அது புண்ணியத்தில். அதுமாரி பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ அப்படின்னு சொல்கிறார், அந்த பாவத்தை சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ. மனமொத்த நட்புக்கு இப்போது 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து இணை பிரியாத நண்பர்களாக இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்குள்ளே போயிட்டு நடுவில் புகுந்து உன்னை பற்றி இவங்க இப்படி சொல்கிறாங்கப்பா, என்னப்பா உன்னை பற்றி அவர் இப்படி சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ. அப்போது அவங்க 2 பேருக்கும் இவ்வளோ நாள் நட்பாக இருந்தவங்களுக்கு அந்த பகையை உண்டு பண்ணுறா போல் அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்ட்டு வள்ளல் பெருமானை இதை முறையிடுறார் மனுமுறை கண்ட வாசகத்தில். அடுத்து பாவத்தை சொல்கிறாரு, குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனும். இப்போ வரி கட்டுவாங்க பார்த்திங்களா, அவங்க ஏழையாக இருப்பாங்க பாவம், அவங்களாலலாம் அந்த வரி கட்டவே முடியாது. அந்த வரியை உயர்த்தினா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த குடி வரியை உயர்த்தி அதுவும் ஒரு கொள்ளையடிக்கிறதுக்கு சமம் தானே. அந்த வரி கட்ட முடியாமல் அவங்க வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த காசு வாங்கிறது, அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்றாரு. கலந்த சிநேகிதரை கலகம் சொன்னேனோ அப்படின்றார். 2 நண்பர்களுக்குள்ள மனமொத்த நட்புக்கு எப்படி முன்னாடி சொன்னாரோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தனோ அதுமாரி கலந்த சிநேகிதரை இதுவும் தான் இதே போல் தான். அவங்க 2 பேரும் கலந்து எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க. எது முடிவு எடுத்தாலும் 2 பேரும் ஒன்றா எடுப்பாங்க. அந்த இல்லைப்பா உன்னை பற்றி இவன் அப்படி சொன்னான்ப்பா இவன் அதே அந்த தப்பு சொல்லி அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சுரு, அந்த தப்பு நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், குடிக்கின்ற நீரை தூர்த்தேனோ. ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்து மூலமாக எத்தனை பேர் பயன்படுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் குளம், அந்த குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, குடி தண்ணீர். அந்த குளத்தை அதை அடைச்சிட்டோம்னா மக்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த குடிக்கின்ற குளத்தை அடைத்தேனோ அப்படின்ட்டு அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறாரு. பொது மண்டபத்தை இடித்தேனோ அப்படின்றார். அப்போ நான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பொது மண்டபம்னு சொல்லுவாங்க. இப்போது கொஞ்சம் வசதி இல்லாதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொது மண்டபம், ஒரு விழா காலம், ஒரு கல்யாணம் அது போலலாம் செய்வாங்க பொது மண்டபம். அந்த பொது மண்டபத்தில் நான் அதை இடிச்சேன். அந்த பொது மண்டபம் வந்துன்னா அதில் நிறைய பேர் அந்த பொது மண்டபத்து மூலமாக நிறைய பேர் பயனடையும். அந்த பொது மண்டபத்தை நான் இடித்தேனோ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து குருவை வணங்க கூசி நின்றேனோ. இந்த உலகத்தில் மாதா அப்போது முக்கிய இந்த சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அதில் அம்மா காட்டி அப்பா, குரு காட்டி கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த குருன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா குரு கடவுள், இந்த 3த்தையும் நமக்கு கண்ணில் காட்டுறது தான் பார்த்திங்கன்னா அந்த குரு. இந்த குருவுக்கு இணையான ஒரு தெய்வம் கிடையாது. ஏன்னா குருவை வணங்கி நின்ற கூசி நின்றேனும். குரு நிந்தனை மட்டும் கூடவே கூடாது. கடவுளை கூட நம்ம நிந்தித்துடலாம், குரு நிந்தனை மட்டும் கூடவே கூடாது. ஏன்னா இறைவனை நம்ம நிந்தித்தா கூட அவர் நம்மளை மன்னிப்பார், ஏன்னா நம்ம குழந்தைங்க அப்படின்ட்டு. ஆனால் குரு நிந்தனைன்றது குருவை நம்ம பழிச்சோம்னா அது பாதகத்திலே பெரிய பாதகம்னு சொல்லுவாங்க. குருவை மட்டும் நிந்தித்தலே கூடாது. ஏன்னா அந்த குருவால் தான் நாம் இந்த பயனை இன்றைக்கி நான் கூட உங்கள் முன்னாடி நான் உட்காந்து பேசினிருக்கேன்னா குருவால் தான். இந்த என் குரு சிவமுருகன் ஐயா அவர் எத்தனையோ ஒரு சிவனடியார்களை உருவாக்கியிருக்கார். அது மாதிரி எல்லா குருமார்களும் பார்த்தோன்னா நம்மை செம்மைப்படுத்தி வழி நடத்துருவோம். அந்த குரு கடவுளுக்கு இணையானவர்கள். அந்த குரு நம்ம இழந்து பேசக்கூடாது. குருவை கூசி நின்று விடும், அவர் வணங்குறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நான் குருவை வணங்குறதுக்கு நான் கூசி நின்றேனோ அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் அந்த ஒரு பாவத்தை சொல்கிறார். ஊன் சுவை சாப்பிட்டு நான் உடலை வளர்த்தேனோ அப்படின்னு சொல்கிறேன். ஊன் சுவைனா இந்த மாமிசெல்லாம் சாப்பிட்டு அந்த உயிர்களை கொன்று நான் என் உடம்பை வளர்த்தேனோ, ஊன் சுவை உண்டு உடலை வளர்த்தேனோ. அது பாவத்துலேயும் பெரிய பாவம் இல்லவா, அந்த இறைச்சி அது இதெல்லாம் சாப்பிட்றது. அந்த ஊன் சுவை வளர்த்து உயிர் வளர்த்தேனோ அந்த பாவத்தை அவர் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, பொருளை இச்சித்து பொய் பல சொன்னேனோ அப்படின்னு. பொருளை இச்சித்துனா அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பொருள் அது ஒன்றுமே போகாது மார்க்கெட்டிங்கிற பேரில். அது சாதாரண ஒரு 100 ரூபாய்க்கு தான் அதோட மதிப்பே போகும். ஆனால் அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே இச்சைன்னா ஆசை காட்டி
இப்போ இதோட வேல்யூவேஷன் அப்படிப்பா, இதோட தரம் அப்படிப்பான்னு சொல்லிட்டு அது 1000 ரூபாய் விற்கிறது. அது பாவத்துலேயும் பெரிய பாவம் அல்லவா? அதான் பொருளை இச்சித்து பொய் பல சொன்னேனோ அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமானார். அடுத்து ஆசை காட்டி மோசம் செய்தேனோ. ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடாது. அது எவ்வளோ பெரிய தப்பு. ஏதோ நான் உனக்கு இந்த பொருள் நான் இந்த சமயத்தில் நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, நான் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த உதவியை தக்க சமயத்தில் ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு நல்ல விஷயம், அப்போது எனக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொன்னார்ப்பா அந்த ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த காசு கொடுக்கலன்னா அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும். அதான் ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, இந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ. அன்பே சிவமாக இருப்பாங்க, அந்த அன்பானவங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கலாமா? அப்போது அவங்க அந்த மனம் வருத்தப்படும் போது எவ்வளோ பெரிய பாவம். அந்த அன்புடையவருக்கு துன்பம் கொடுக்கலாமா? அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமானார். அடுத்து சொல்கிறாரு, ஏழைகள் வயிறெறிய செய்தேனோ. இப்போது நிறைய பேர் வீடு இல்லாமல் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு, அந்த ஆதார் அட்டைலாம் அதெல்லாம் இருக்காது. அப்போது அவங்களுக்கு அந்த பொருள் வாங்கிறதுக்கு கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் உதவி செய்யாதாமல் இருக்கணும். ஏழைகள் வயிறெறிய செய்தேனோ அப்படின்னு அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்து குருவின் காணிக்கை கொடுக்க நான் மறந்தேனோ. குருவுக்கு காணிக்கை கொடுக்கணும். குருவுக்கு என்ன காணிக்கை கொடுக்கணும்? ஒரு குருனா எப்படி, அந்த குருவுக்கு நம்ம காணிக்கை என்ன கொடுக்கணும்னா, அந்த குருக்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும். அந்த குருக்கிட்ட காணிக்கை என்னன்னா, அவர்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுமோ அந்த காணிக்கையை அந்த குருப்பா, இந்த மாணவர்ப்பா, இந்த மாணவிப்பா என்ற அந்த பெரும் பாக்கியத்தை அதை கொடுத்தாவே குருவின் காணிக்கையாக போயிடும். ஏன்னா குருன்றது பார்த்திங்கன்னா சாட்சாத் மானிட சட்டை போட்டு வந்த பிரம்மன் சொல்லுவாங்க. அந்த குருவுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணுன்னா அவரோட மாணவரோ மாணவியோ தன் உயர்ந்த நிலைக்கு அதை தன்னுக்கு அந்த குருவுக்கு அர்ப்பணமாக கொடுக்குறது தான் குருவின் காணிக்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு காணிக்கை மட்டும் நம்ம எப்போவுமே குருவுக்கு கொடுக்குற அந்த காணிக்கையை மட்டும் நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. குருவுக்கு காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ. இது எப்படின்னா, இந்த லேண்ட் புரோக்கருன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த இடம் பார்த்திங்கன்னா எந்த வசதியுமே இருக்காது. அங்கே ஒரு போக்குவரத்து, எந்த ஒரு வழித்தடமும் எதுவுமே இருக்காது. ஆனால் பொய் பல பேசி அந்த இடத்த விற்பாங்க. அது பாவத்தில் எவ்வளோ பாவம். ஏன்னா ஒரு இடம் வாங்கன்னா எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு சேமித்து அந்த இடம் வாங்குறாங்க. அந்த இடம் வாங்குறவங்கக்கிட்ட பொய் பல சொல்லி அந்த காசுக்காக ஆசைப்பட்டு இடம் விற்கிறாங்க பார்த்திங்களா. அதை மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனும். அப்போ அவங்க வாழ்க்கையை ஐயோ இந்த எல்லா காசும் போட்டு இதில் போட்டுட்டேனேன்னு அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும். அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்ட்டு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார், பெரியோர் பாட்டில் பிழை கண்டேனோ. ஒரு பெரியவங்க அழகாக பாடின்னு இருப்பாங்க, அவர் எல்லாமே தெரிஞ்சு அவர் பாடுறாரு. அந்த பாட்டில் இல்லை, அவர் பாடுறது சரியில்லை, அவர் பாடுறது இந்த ராகம் சரியில்லை, இந்த இடத்துல இந்த வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, அந்த பாவத்தை நான் செய்தேனோ. பெரியவர்கள் பாட்டை நமக்கு பிழை கண்டுபிடிக்கிறது நமக்கு அந்த தகுதி கிடையாது. அதை அவர் வள்ளல் பெருமானார் நான் இந்த தவறை செய்தேனோ, இந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆலய கதவு, இப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க. இப்போ ஆலயத்துக்கு போனான்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடை சாத்து முறைன்னு சொல்லுவாங்க. 12 மணிலேருந்து ஒரு 4 மணி. அதை விட்டுட்டு அவங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாரி கோயில் நிர்வாகம் பண்ணுறவங்க சீக்கிரம் என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த நடையை சாத்திடுவாங்க. எங்கேருந்தோ அந்த தல யாத்திரை வரவங்கெல்லாம் பண்ணால் அந்த ஆலயத்துக்கு அவங்க காசெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணின்னு அந்த ஆலயத்தை சாமி தரிசனத்துக்காக வருவாங்க. அப்போ அந்த ஆலய கதவு மூடிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஏமாற்றம். அது எவ்வளோ பெரிய தப்பு. சாமி கும்பிட வராங்க பக்தர்களும் அடியார்களும், அவங்களுக்கு அந்த ஒரு கருணைன்னு ஏன்னா சாமியை தானே வணங்க வராங்க. அந்த நேரத்துக்கு நம்ம ஆலயத்தை அடைக்கலாமா? இவங்க ஏன்னா தன் வசதிக்காக அந்த ஆலயத்தை அடைக்கிற சில பேரும் இருக்காங்க. அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். வேலையிட்டு கூலி குறைத்தேனோன்னு சொல்கிறார் இந்த பாவத்தை. ஏன்னா பாவத்தில் பெரிய பாவம் என்னென்னா, பாவம் அவங்க இன்னைக்கெல்லாம் அப்படியே
கை வலிக்க கால் வலிக்க உழைப்பாங்க. அந்த அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு, ஏன்னா இந்த வருமானத்தை கொண்டு போய் தான் மனைவி மக்களை காப்பாற்றணும்னு தினம் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தினசரி கூலி வாங்கணும், கூலி ஆள்னு சொல்லுவாங்களே, அந்த கூலி செய்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல வெறும் 100 ரூபாய் கொடுத்தனா அது அவங்க மனசு எவ்வளோ பாடுபடும். அதை தான் சொல்கிறேன், வேலையிட்டு கூலி கொடுத்துடும். வேலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை இட்டுட்டு கூலின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுக்கும்போது அந்த மனசு அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அந்த வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, இந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்குறாரு. கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ. இந்த ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வறுமையின் காரணமாக தான் ரேஷன்லேயே வாங்குகிறாங்க பொருள். அந்த ரேஷன் பொருள் அரிசிக்கு பதில் கொஞ்சம் அந்த கல்லும் நெல்லும் விற்றா அப்போது அது பெரிய பாவம் இல்லவா? அப்போது ஒரு இயலாமை காரணமாக தான் அந்த ரேஷனில் வாங்குகிறாங்க. அந்த ரேஷனில் வாங்குகிற அரிசிலையும் அந்த கல்லும் மண்ணும் கலந்து விற்றா அப்போ அது ஒரு பெரிய பாவம் இல்லவா? கல்லும் மண்ணும் கலந்து விற்றேனோ அப்படின்ட்டு இந்த பாவத்தை அவர் சொல்கிறார் நம்ம வள்ளல் பெருமானார். அடுத்து பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ. ஏன்னா அந்த காலத்துலலாம் சண்டை வந்துன்னா கிராமத்தில் நைட்டோட நைட்டாக பகையாக இருக்கிறவங்களோட அந்த வயல் வெளியே பற்றினா ஏதாவது தீ வச்சு நெருப்பு வச்சு அழிச்சிடுவாங்க. அதுபோல் பகை கொண்டு அயலார் பயிரை நான் அழித்தேனோ அப்படின்னு சொல்கிறார். இந்த பாவத்தை நான் செய்தேனோ. அடுத்து கோல் பல சொல்லி குடும்பம் கலைத்தேனோ. இப்போது ஒரு வீட்டுக்கு நாம் போவோம், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாமியார் மருமகளும் அன்பாக இருப்பாங்க, இல்லை அம்மா பையனோ யாரோ ஏதோ ஒரு சொந்தம் அன்பாக இருப்பாங்க. அப்போது அந்த வீட்டில் வாலண்டரியாக சும்மா பேசுகிற மாதிரி போயிட்டு, உங்கள் மாமியார் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட ஒரு மாதிரியும், மருமகிட்ட என்ன உங்கள் மாமியார் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த குடும்பத்தை கோல் சொல்லி அந்த குடும்பத்தை நான் பிரித்தேனோ, இந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு வள்ளல் பெருமானார் இந்த பாவத்தை சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, காவல் கொண்டிருந்த கண்ணியை கெடுத்தேனோன்ற. இப்போது ஒரு வீட்டில் இப்போது பக்கத்தில் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் வெளியில் போகிறாங்க. அப்போ அந்த ஒரு பெண்ணை அந்த தம்பி ஒரு அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு போகும்போது அந்த நம்பி விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கிட்ட தவறான முறையில் நான் நடந்துக்கினேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை நான் கெடுத்தேனோ, அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து கணவன் வழி போரை கற்பழித்தேனோ அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா கணவனே கண்கண்ட தெய்வமாக இருப்பாங்க அந்த பெண்ணுக்கிட்ட மனசை மாற்றி அந்த பெண்ணை தன் வசமாக இழுத்து அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை காட்டி எப்படி ஒரு கணவனுக்கு உண்மையான இருந்த பெண்ணை தன் வசம் காட்டி அந்த தவறான முறைக்கு உட்பட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த பாவத்தில் பெரிய பாவம். ஏன்னா அடுத்த ஒரு மனைவியை வந்து கொண்டாடுறது ரொம்ப பெரிய அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். கற்றவர் தம்மை கடுகெடுத்தேன்னு சொல்கிறார். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. அப்போது அவங்கள பார்த்தோன்னா அப்படியே சிடு கடுகடுன்ட்டு அப்போது அவங்க மேலே அப்படியே எரிஞ்சு விழுறது. அப்போ அவங்க மனசு எப்படி பாதிக்கப்படும். அவங்க சாதாரணமாக நம்ம எந்த ஒரு தகாத ஒரு வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது இல்லவா, அந்த மனசு எவ்வளோ பாதிக்குது. கற்றவர் தம்மை கடுகெடுத்தேனோ, அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்ட்டு இந்த பாவத்தை அவர் சொல்கிறாரு. அடுத்து மாதா பிதாவை நான் தள்ளி வைத்தேனோ அப்படின்றார். இந்த மாதா பிதான்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை பார்ப்போம். எப்படின்னா இந்த பண்டேரிபுரத்து மகன், ஏன்னா இந்த நேரத்துக்கு இந்த கதை ஏன் சொல்கிறேன்னா இது உண்மையாக நடந்த சம்பவம்னு சொல்லுவாங்க. பண்டேரிபுரத்து மகான்கள்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பண்டேரிபுரத்து மகான்களை வந்து விட்டலன்ட்டு சொல்லுவோம். அந்த விட்டலனோட திருவிளையாடல் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. இது உண்மையாக நடந்த சம்பவம். அப்போது ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தை இல்லாத தம்பதிக்கு இறைவனர்களால் அந்த ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை நல்லா பண்ணோன்னே பின்னாடி அந்த குழந்தை நம்மளை காப்பாற்றோன்னு நினச்சி எல்லாருமே பொதுவாகவே வீட்டில் நமக்கு அந்த குழந்தைங்க பின்னாடி பெரியவங்களை காப்பாற்றும் அம்மா அப்பாவை பேணி காப்பாங்கன்னு தானே நினைப்பாங்க. அதுபோல் ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து அம்மா அப்பா சொல் பேச்சே கேட்கல, சரி பையன் சரியில்லைன்னொன்னே ஒரு கல்யாணத்தையாவது பண்ணி வைக்கும் அப்படின்ட்டு அந்த பெரியவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா பொதுவாகவே ஒரு வீட்டில் எப்படின்னு சொல்ல பசங்க சரியில்லைன்னா ஒரு கல்யாணம் பண்ணால் அவனோட லைஃப் சரியாயிடும்ட்டு எல்லா பெற்றவங்களும் நினைக்கிற மாதிரி அவங்களும் அந்த பெற்றவங்களும் நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாவது இவனோட மனசு மாறும், நம்மளை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு அந்த பெரியவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா தலைகீழாக நடக்குது.
வந்த மருமவ இவங்களுக்கு வேலை செய்வாங்க, இவங்களுக்கு பணிவிட செய்வாங்கன்னு பார்த்தா வந்தவளுக்கு இவங்க செய்கிற போல் ஆயிடுச்சு. அப்போது அந்த அம்மா தன் கணவன்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நமக்கு குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை நமக்கு காப்பாற்றுவான்னு பார்த்தா அவனும் நமக்கு காப்பாற்றல. சரி கல்யாணம் பண்ணியாவது அவன் கொஞ்சம் மாறுவான்னு பார்த்தா வந்த மனைவிக்கு அவளுக்கு நாம் பணிவிட நமக்கு செய்வான்னு பார்த்தா நாம் அவளுக்கு பணிவிட செய்கிற போல் ஆயிடுச்சேங்க அப்படின்னு. இந்த விதி யாரையும் விடாது போல் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து தன் கணவன்கிட்ட ஒரு ஆதங்கத்தை சொல்கிறாங்க. அப்போது அந்த மனைவி கேட்குறாங்க, எங்க காசின்னு சொல்கிறாங்கல்ல அந்த காசி ராமேஸ்வரன் சொல்லுவாங்க, அந்தமாரி அந்த புனித யாத்திரைக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம். சரிடி போகலாம் அப்படின்ட்டு தன் கணவன் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது தன் மகன்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் வந்து போதும்ப்பா அந்த கடைசி காலத்தில் அந்த காசிலே ஜலசமாதி ஆகிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலசமாதி ஆகிடணும், நாங்கள் பாத யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க 2 பேரும் அந்த பெரியவங்க அம்மா அப்பா போகிறாங்க. கொஞ்ச நாள் பார்க்குறாங்க. அப்போது அந்த புண்டரீகன் யோசிக்கிறான், தன் மனைவியை கூட வளரான். அப்போது அந்த புண்டரீகனோட மனைவி சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் அம்மா அப்பா இல்லாமல் என்னால் ஒண்டி வேலை செய்ய முடியலங்க, பேசாமல் உங்கள் அம்மா அப்பா போனாங்கல்லவா அவங்க கூடவே நம்ம போகலாங்க, அவங்கள தேடியே என்னால் வந்து வேலையெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே மாதா பிதாவை தள்ளி வைத்தேனோ அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்ம வர காரணம் யார்? அம்மா அப்பா தான். அந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த அம்மா அப்பாவை, ஏன்னா அடுத்து மாதா பிதாவை வதைத்து நின்றேனோ, அந்த பாவத்தை அம்மா அப்பாவை வதைத்து நின்றேனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அன்னை இல்லைன்னு பேர் வச்சுருப்பாங்க, அம்மா இருக்கிறது பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. அந்தமாரி பாவத்தில் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு வர காரணமே பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா தான். இந்த முதல் கடவுளே நம்ம யார் மூலமாக வரோம், அதுவும் குறிப்பாக அப்பாவை காட்டிலும் அம்மாவுக்கு அதிக பங்கு. ஏன்னா சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே உயர்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கிடைக்கிறானது, கடவுளை விட ஒரு படி உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பட்டினத்தார் கூட எல்லாம் துறந்த துறவின்னு சொல்லுவாங்க. துறவின்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் துறந்த துறவியால் கூட அந்த தாயை வந்து துறக்கணும். ஏன்னா அந்த தாயினோட அந்த இது வந்து நம்ம சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு வந்து தாயோட அருமை இருக்குது. அந்த அம்மா அப்பாவை மட்டும் எந்த சூழ்நிலையும் அவங்கள நம்ம வந்து தண்டிக்கவோ, அவங்களுக்கு நம்ம கடைசி காலத்தில் நம்ம கடவுளாக நினச்சி அவங்கள நம்ம போற்றி வணங்கணும். அந்த பாவத்தை அவங்கள வணங்கலையோ, அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்து தவம் செய்தோரை நான் இகழ்ந்தேனோ. எப்படின்னா தவம் செய்திருப்பாங்க பார்த்தீங்களா, எப்படி அந்த சொல்லுவாங்க, மனதை ஒருநிலைப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். அந்த மனசை கட்டுப்படுத்தி பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று அந்த நமச்சிவாயத்தையே நினச்சி நிற்காம பார்த்தீங்களா. அப்போது அந்த தவம் பண்ணுறவங்கள இகழ்ந்து பேசின பாவம் எப்படி, அது பாவத்துலேயும் பெரும் பாவம், அந்த பாவத்தை நான் செய்தேனோ அப்படின்ட்டு அவரோட மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளல் பெருமான இத்தனை பாவங்களை அவர் சொல்லின்னு போகிறார். எந்த பாவமும் செய்யாத வள்ளல் பெருமானரே இறைவன்கிட்ட மனு கொடுத்து, இப்படி நான் எந்த பாவம் செய்தேனோ, நான் எந்த பாவம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு கேட்கும்போது அவரே ஒரு ஞானி, சுத்த ஞானி அவரே. ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின ஜீவகாருண்யம், உயிர் இருக்குமே ஜீவகாருண்யம் அப்படி சொன்ன வள்ளல் பெருமான், எந்த தப்பும் செய்யாத வள்ளல் பெருமானே அப்படி இறைவன்கிட்ட முறையிடும் போது நாம் எத்தனையோ பிறவிகளை தெரிஞ்சோ தெரியாமையோ வார்த்தையாலேயோ மனசாலையும் உடலாலையும் யாருக்கும் எந்தெந்த தீங்கோ பண்ணியிருப்போம். அப்போது இந்த மனுமுறை கண்ட வாசகத்தின் மூலமாக இனி இது எந்த தப்பும் செய்யாமல், எந்த தவறும் நம்ம யார் மனசையும் காயப்படுத்தாமல் இறைவன்கிட்ட அந்த இறைவன் திருவடியை நம்ம போய் அடையணும். எந்த பாவம் செய்யாத வள்ளல் பெருமானாரே இப்படி பாவத்தை பட்டியலிடுறாரு. அப்போது நாம் எத்தனையோ பிரிவில் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம பாவம் பண்ணியிருப்போம். இனி இந்த மனுமுறை கண்ட வாசகம் படித்து கேட்டு தெரிஞ்ச பிறகு நாம் இது போல் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்துகிற ஒரு இது. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.